எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். லூக்கா 10வது அதிகாரம் 38 42 வசனங்கள் மட்டுமாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். லூக்கா 38 42. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மகதலேனா மரியாளை குறித்தும் மார்த்தாளை குறித்தும் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனங்களில். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்த்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மரியாள் என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ அவங்க முக்கியமான வேலைகளில் 2 பேரும் ஈடுபட்டிருந்தாங்க. மார்த்தாள் என்ன வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு வேலைகள்லையும் மற்ற காரியங்களை கவனிப்பதுலேருந்து அவங்க அதிகமாக அவங்க அதில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் மரியாள் என்ன செஞ்சாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதை நம்ம எதில் வாசிக்கலாம் அப்படின்னா 40-41 வசனங்கள்ல வாசிப்போம். 39 வாசிங்க. ஓகே, ஸோ இதில் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா மரியாள் என்ன செஞ்சாங்க அப்படின்றது. எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு பெண்மணி அப்படின்னா அந்த மகதலேனா மரியாள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி அவங்க லைஃப் இருந்துச்சு, எப்படிப்பட்ட லைஃப் மாறுச்சு தேவனிடத்துல வந்த பிறகு, அவர் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த பின்பாக அவங்க எப்படி டெடிகேட்டட் ஆனாங்க, எவ்வளோ ஒரு நன்றியோடு அவங்களோட ஏசாமி கிட்ட இருந்தாங்க. அண்ட் முதலாவது காட்சி கொடுத்தது மரியாள் கிட்ட தான். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டரு. ஸோ அந்த மரியாள் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க மாறினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்க தேவன் ஏசாமி அவங்க கிட்ட காட்சி கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு நிலைமை அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அளவுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறது பிரகாரமாக அந்த 42வது வசனத்துல இருக்கிறது போல, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்ட்டு தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அந்த நல்ல பங்கு, குட் பார்ட்? இப்போ இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா குட் பார்ட்னு போட்டிருக்கோம். பட் ஒன் திங் இஸ் நீட்ஃபுல் அண்ட் மேரி ஹேட் chosen that good part which shall not be taken away from her அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த நல்ல பங்கு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னவா இருக்கும் நல்ல பங்கு அப்படின்னும் போது? எதுவா இருக்கலாம்? எதை அவங்க தெரிந்தெடுத்தாங்க? அவங்க எங்க இருந்தாங்க? இது யார் சொல்றா? எல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்து இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க? மார்த்தாள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மார்த்தாள் அதிக கவலை உள்ளவங்களாக இருந்தாங்க. யார போல? நம்மை போல, இல்லையா? நமக்கு எவ்வளோ கவலை இருக்கு. பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் அதுக்குள்ள கவலைகள் அதிகம், பெரியவங்களுக்குள்ள கவலைகள் அதிகம். ஒவ்வொருத்தருக்குமே கவலைன்னு இல்லாம யாருமே இல்லை. பிஸி லைஃப் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஒரு சின்ன பேபில இருந்து பெரியவங்க, சாக போற வயசானவங்க மட்டுமாக எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே யாரை கேட்டாலும் பிஸி தான். பிஸி பிஸி பிஸி. யாராவது ஒருத்தராவது நான் கேட்டது இல்லை, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்ட மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னா அந்த உலகத்துல இருக்கிறோம். பிசாசு அந்த அளவுக்கு எல்லாரையும் பிஸி ஆக்கி வச்சிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அப்போ நம்ம பிஸியா இருக்குது தப்பா? இப்ப நம்ம வேலைகளை செய்யக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம வேலைகளை கண்டிப்பா செய்யணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணணும், எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் மரியாள் கிட்ட சொல்றது, நீ எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிற? உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிற. நான் அதை செய்யணுமே, நான் இதை செய்யணுமே, நான் அப்படி பார்க்கணுமே, அடுத்து என்ன நடக்க, என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமே அப்படின்னு நீ கவலைப்பட்டு இருக்கிற. ஆனா மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னா, அவங்க இயேசுவின் பாத தருகில உட்காருகின்ற நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல உட்காரும் போது இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையா? அந்த கவலைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. சரி, அந்த நல்ல பங்கு என்ன அப்படின்றத வந்து ஈஜி ஒயிட் டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல எழுதியிருக்கிறாங்க. சாப்டர் 58ல நம்ம வாசிக்கலாம் சில காரியங்கள். அந்த ஒரு அந்த நல்ல பங்கு வந்து என்ன அப்படின்னா, calm, devotional spirit, a deeper anxiety for knowledge concerning the future, immortal life, and the graces necessary for spiritual advancement. So இதுதான் நல்ல பங்குன்னு சொல்றாங்க. calm spirit, devotional spirit, deeper anxiety for knowledge. என்ன நாலேஜ்? உலகத்துல நான் அதை தெரிஞ்சுக்கணும். ஐயோ, சிலர்லாம் எப்ப பார்த்தாலும் மொபைலே தான் உட்காந்துருப்போம், அதை இதே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் பார்த்துட்டே இருக்கிறோம்? உலகத்தின் நடப்புகள் எனக்கு ரொம்ப அவசியம், எல்லாம் எப்படி நடக்குது, புதுசு புதுசா என்ன வந்திருக்கு, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலதான், அதுலதான் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். அப்போ இங்க வந்து எந்த நாலேஜ், எதை தெரிந்து கொள்ளணும்னு மரியாள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் நிறைய படிக்கணும், இன்னும் நான் அவரை போல வாழணும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ காம் ஸ்பிரிட் அவங்க கிட்ட இருந்துச்சு. நிறைய நேரங்கள்ல காம் ஸ்பிரிட் இருக்கிறது இல்லை, என்னையும் சேர்த்து தான் வி லூஸ் இல்லையா. அவங்க அந்த மனசு வந்து எப்படி இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய பாதத்துல உட்காரும் போது அமைதியா டெடிக்கேட்டடா உட்காந்து, டிவோஷனல் ஸ்பிரிட்னா டெடிக்கேட்டடா வேதத்தை நம்ம எடுக்கிறோம், படிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்மளுடைய மனசு எங்க இருக்கு? பல கவலைகளோடு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா தேவனுடைய பாதத்துல? அதை இதை யோசிச்சுட்டே ஏதோ படிக்கணுமே, நான் நேரம் செலவழிக்கணுமே நம்ம உட்கார்ந்துருக்கோமா? இல்ல உண்மையிலேயே நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய மைண்ட் காமா இருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? காம் மைண்ட்ல தான் எல்லாம் கேட்கறதெல்லாம் உள்ள போகும் இல்லையா. ஸோ மரியாள் வந்து அவ்வளோ வேலைகள்லாம் இருந்துச்சு, ஆனா கூட அவங்க அந்த இடத்துல வந்து அமைதலோடு தன்னை அர்ப்பணித்தவர்களாக, தேவனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்றாரு, நான் ஃபியூச்சர் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நம்மளுடைய அந்த நித்திய வாழ்க்கையை குறித்ததான காரியங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு அவருடைய பாதத்துல அவங்க உட்கார்ந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, and the grace is necessary for spiritual advancement. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேல் நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா என்ன தேவை? அந்த எபிலிட்டி. கிரேசஸ் அப்படின்னும் போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the ability to work in a smooth controlled way அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கரெக்டா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்வதற்கு தேவையான காரியங்களை குறித்ததாக அவங்க அறிந்து கொள்ளணும்னு அவங்க அவருடைய பாதத்துல வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறதா நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு? மரியாளை போல, நான் தேவனே, நான் உங்ககிட்ட நான் உட்கார்ந்து இருக்கணும், எதுக்காக நான் உட்காரணும்? எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், என்னுடைய லைஃப் இப்படி இருக்கே, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்களே, எல்லாருடைய வீட்லயும் எல்லாமே இருக்கே, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, இல்லைன்னா எனக்கு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இல்லைன்னா என் கணவர் இப்படி இருக்கிறாங்க, இல்லைன்னா எனக்கு இப்படி நிறைய கவலைகளோடு நம்ம இருக்கிறோமா? இல்ல அதுக்காக தான் நம்ம தேவனிடத்துல போறோமா? இல்லை எதுக்காக நம்ம போறோம்? நிறைய நேரத்துல நம்ம அதுதான் நம்மளுடைய மைண்ட்ல அதுதான் ஃபுல்லா இருக்கும். எனக்கு அது வேணும், எனக்கு இது இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே. தேவனை குறித்ததாக அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இது எல்லாமே சரியாயிருமே. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதே போல அவரை போல நான் நடக்கணும், அவரை போல நான் வாழணும் அப்படின்ற அந்த மனசோட நம்ம தேவனுடைய பாதத்துல அமருகின்ற பொழுது தேவன் கற்றுக் கொடுப்பதை நம்மளால உணர முடியும், என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம மைண்ட் அப்படி இருக்கா? ஸோ தேவனுடைய பாதத்துல நாம் அமர வேண்டும் கண்டிப்பாக. ஆனா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும்? அமைதலோடு, அர்ப்பணிப்போடு, நான் உங்க பாதத்துல நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னைக்கு என்ன எனக்கு சொல்லி தரீங்களோ? வேதத்தை திறக்கும் போது அப்படித்தானே ஜெபம் பண்றோம், என்ன சொல்லி தரீங்களோ நான் கத்துக்கணும். ஏன்னா என்னுடைய லைஃப் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ என்னுடைய லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, நானா தேடுறது இல்லை, என் லைஃபுக்கு எனக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு தெரியும்ப்பா, எனக்கு சொல்லித்தாங்கன்ற அந்த ஒரு மைண்டோட, அந்த ஒரு டெடிகேஷனோட தேவனுடைய பாதத்துல நாம் அமர்கின்ற பொழுது மரியாளை போல நாமும் மாற முடியும். அந்த மரியாள் இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, எல்லார் இடத்துலையும் போயிட்டு அந்த லாஸ்ட்ல அந்த
அந்த பெர்ஃப்யூமை அங்க உடைச்செல்லாம் அந்த நட தைலத்தை வந்து அவருடைய பாதத்துல பூசும்போது யாரை பத்தி எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லி வேதத்துல கொடுத்துருக்கு. மரியாதை பத்தி இந்த விஷயத்த எல்லா இடத்துலயும் பேசுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்? அவங்க மைண்ட் எப்படி இருந்துச்சு? எதனால அவங்க அப்படி மாறினாங்க? அவங்கள பத்தி பேசக்கூடிய நிலையில வந்து தேவன் அவங்கள வச்சாங்க அப்படின்னா எதனால? தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்ததுனால, இந்த நல்ல பங்க அவங்க தெரிந்து கொண்டதுனால, அவங்க தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நேரம் செலவழித்தது. மத்த எல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் அடுத்தது. முதலாவது அதான் வசனம் சொல்லுது இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது போல, கண்டிப்பாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதலாவது தேடும் போது நாமும் மாறுவோம், நம்ம கூட இருக்கிறவங்களும் மாறுவாங்க, நம்ம அந்த வெளிச்சத்தை அநேகருக்கு கொண்டு செல்ல முடியும். ஸோ மரியாளை போல நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் விமென்ஸ் டே கொண்டாடுறாங்க, உலகமே கொண்டாடுது இல்லையா? என்ன நோக்கத்தோடு கொண்டாடுறாங்க அவங்க எல்லாம்? நாமும் அதை ஃபாலோ பண்றோம். அன்பார்ச்சுனேட்லி உலகம் கொண்டாடுது, நானும் கொண்டாடுறேன். உலகம் என்ன நோக்கத்துக்காக கொண்டாடுது, நம்ம என்ன நோக்கத்துக்காக கொண்டாடுறோம் தெரியல. தினம் தினம் நமக்கு விமென்ஸ் டே தான், ஃபார் ஆல் தி விமென். எல்லா பெண்களுக்கும் விமென்ஸ் டே தான். எதுக்கு? தேவன் நமக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறாரு. எதுல இருந்து ஃப்ரீடம் கொடுக்கிறாரு? என்ன ரைட்ஸ் கொடுக்கிறாரு நமக்கு? நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க என்னுடைய பிள்ளைங்க அப்படின்ற அந்த ரைட்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நினைக்கும் போது நம்ம தினம் தினம் நமக்கு என்னதான் விமென்ஸ் டே தான். நமக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற அந்த இது வந்து கண்டிப்பாவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ தேவன் வந்து இந்த தினத்துல எல்லாருமாக சேர்ந்து பெண்களாக என்ன ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. எப்படி ஞானமான பெண்மணியாக ஞானத்தோடு நாங்க நடந்துக்கணும், என்ன செய்யணும். ஏன்னா நிறைய நேரத்துல விழுந்து போயிடுறோம், பாவத்துல டக்கு டக்குன்ட்டு விழுந்துடுறோம். அது எல்லாத்தையும் மீறி தேவன் நம்ம பிசாசின் கையில விழாதபடிக்கு கொண்டு செல்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருப்போம். கண்டிப்பாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். தினம் தினம் நம்ம மரியாதை போல அந்த நல்ல பங்கை எடுபடாதபடிக்கு அவங்க கூட இருந்த அதை வந்து நம்ம கூட என்ன செய்வோம், தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 46:10 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் யார் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். நம்ம ரெடியா இருக்கிறோமா?